ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜிஸ் கிச்சன். நான் உங்கள் எம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் சமோசா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டும் சிக்கனும் இருந்தால் போதும், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த சிக்கன் சமோசா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சிக்கன் சமோசா செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் சிக்கன் 1/4 கிலோ அளவுக்கு பிரெஸ்ட் பீஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன். போன் இல்லாமல் இது போல் பீஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த சிக்கன் சமோசா செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிச்சிட்டு சிக்கனை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ ஒரு பேன் வச்சுப்போம் ஸ்டவ்வில். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர நேரம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக சவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், சிக்கன் வேக வச்சு நல்லா கட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம சிக்கன் ஆல்ரெடி பாயில் பண்ணதுனால இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இதில் டைரெக்டாக மசாலா பொருள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்றேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவி விட்டுடலாம். இப்போ நமக்கு சிக்கன் இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டில் தான் சமோசா செய்ய போகிறோம். இந்த ப்ரெட்டில் சமோசா பண்ணும்போது இதுக்கு ஒட்டுறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் திக்கான பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு மைதா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு விற்கிது பாருங்கள் கடையில். அந்த ப்ரெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு, சமோசா மடிக்கும் போது. இப்போ இந்த சாண்ட்விச் ப்ரெட்டில் நம்ம இந்த சைடை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை எடுத்து இது போல் ஒரு சப்பாத்தி தரட்டுற கட்டையில் இது போல் ரோல் பண்ணி விட்டுடலாம். நம்ம ப்ரெட்டை இது போல் ரோல் பண்ணி விடும்போது நமக்கு மடித்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ப்ரெட்டை எடுத்து இது போல் இந்த ஓரம் அந்த ஓரம் சேர்த்த மாதிரி நம்ம மடித்து விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி நான் உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஷேப் நமக்கு ரெடியாகி வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் ப்ரெட்டை நம்ம தரட்டி கொடுக்கும்போது இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே கோன் போல் நம்ம ஷேப்பில் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ நம்ம இதில் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். நீங்கள் கையில் வச்சு மடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாட்டப்படலைன்னா இது போல் பூரி மணக்கட்டையில் வச்சு கூட இது போல் 2 பக்கமும் ஈஸியாக மடித்து எடுத்துக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் மைதா பேஸ்ட்டு, அந்த மைதா பேஸ்ட்டை எடுத்து அப்படியே ஒட்டிடலாம். இப்போ கரெக்டாக நமக்கு இந்த கோன் ஷேப்பு நமக்கு ரெடியாக இருக்குல்ல. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஸ்டஃபிங் எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதில் எந்த அளவுக்கு சிக்கன் ஸ்டஃபிங் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வைங்க. ரொம்ப அழுத்தமாக வச்சோன்னா ப்ரெட்டெல்லாம் பிச்சுட்டு வந்துடும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு உள்ளே நமக்கு செட் ஆகிற மாதிரி வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற லேயரை அப்படியே நம்ம மூடிவிட போகிறோம். அதனால் இதுலேயும் கொஞ்சமாக மைதா அப்ளை பண்ணிடலாம். மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டி விட்டுட்டோம்னா ஈஸியாக ஒட்டிடும். எங்கெல்லாம் ஜாயிண்ட் ஓப்பன் ஆகிருக்கும் அங்கெல்லாமும் நம்ம இந்த மைதா பேஸ்ட் சேர்த்து நல்லா ஒட்டி விட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம ஒட்டி விட்டதெல்லாம். இது போல் ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். எத்தனை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோமோ அத்தனையும் நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சிடலாம்.
இப்போ ஒரு ஸ்டவ்வில் எண்ணெய் சூடாகிருக்கு. இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது போல் ஒரு ப்ரெட்டாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அடிப்பக்கம் நமக்கு எண்ணெயில் அடியில் வர மாதிரி நம்ம வச்சிடணும். அப்போ தான் ஈஸியாக வேகும். வெந்தாலும் நமக்கு ஓப்பன் ஆகாது. இப்போ நமக்கு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக செவந்து வருது பாருங்கள். இது ப்ரெட்டுன்றதுனால சீக்கிரமாக நமக்கு செவந்து வந்துடும். ரொம்ப நேரம் பொரிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. 2-3 நிமிஷத்துக்கு இது லைட்டாக கலர் மாறி நல்லா வந்ததுன்னா போதும். இந்த ப்ரெட்டு நமக்கு ஆல்ரெடி வெந்தது தான், இருந்தாலும் கொஞ்சம் கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணால் போதும். இது 2-3 நிமிஷத்துக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எண்ணெய் வடிச்சிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணலாம். எவ்வளோ சுலபமாக இந்த சிக்கன் சமோசா ரெடி ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.